நேற்று ஸ்டோன் செயின் பார்த்தோம், நல்லா ஜிக்ஜாக் மெத்தடில் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊசி நீடில் பார்த்தீங்களா நான் எது எடுத்துருக்கிறேன்னு, சுகர் பீடு இதெல்லாம் கோர்க்கிற நீடில், நீளமான நீடில் எடுத்துருக்கிறேம்மா நான். ஓகேங்களா, நீடில் நான் காட்டுறேன், நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டோன் செயின் கொடுத்தாச்சு, இதுக்கு பக்கத்தில் சுகர் பீடுன்னு கொடுத்துரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது நான் முடிச்சு காட்டிடுவேன் உங்களுக்கு, கை கழுத்தை முடிச்சு காட்டிட்டு பக்கத்தில் சுகர் பீடு கொடுத்துட்டு நாளைக்கு என்ன பண்ணுறேன்னு காட்டுவேன். இப்போ பாருங்கள், இதுலேயே பெரிய பீடு எடுத்துக்கணும், சின்ன சுகர் பீடு எடுத்துக்கணும். சுகர் பீடு 1 to 1 அப்படி மாற்றி மாற்றி எடுக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி எடுத்துருக்கிறேன்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நாம் இந்த லைன் கொடுத்ததுக்கப்புறம் 3 லைன் கொடுத்ததுக்கப்புறம் இதை கொடுக்கணும். இதை கொடுத்து இது ஸ்டார்ட் பண்ணுறது பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுற மெத்தேடு ஃபஸ்ட்டு ஒரு தடவை எடுத்துட்டு ஒரு சின்ன லாக் போட்டு ரெண்டு பீடு தாம கோர்க்கிறேன். 2 பீடு கோர்த்துட்டு எடுத்துட்டேன். மறுக்கா 2 பீடு கோர்க்கிறேன், எடுத்துட்டுங்க. 2 பீடு கோர்த்துட்டேன், எடுத்துட்டேன். ஓகேங்களா, இது வந்து நல்ல மாடல்மா, நல்லா பார்க்குறக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் இந்த டிசைனு. பாருங்கம்மா, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒரு வரி கொடுத்துட்டு இதுக்கு கீழே சின்னதாக ஒர்க் பண்ணாலும் கூட பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கம்மா, இது முடிச்சுட்டேன் நான். இப்போ முடிச்சுட்டேன். இந்த வரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. போய் எண்டு நாட்டு போடுறோமா. ஓகேங்களா, இப்போ எண்டு நாட்டு போட்டு நிறுத்திட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்த்ததுக்கப்புறம் கட் பீடு சொல்லித்தர்றேன். கீழேருந்து போகிறோம் பாருங்கள், ஒரு லாக் போட்டுக்கணும். நம்ம ஆரி ஒர்க் வந்து பொறுத்தளவு கீழேருந்து போகலாம், மேலேருந்து போகலாம். கட் பீடு வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். கரெக்டாக அதே மாதிரி பிடிச்சிக்குங்க. எவ்வளோ வேணுமோ அது ஊசி ஃபுல்லாக எடுத்துக்குங்க. எல்லாத்தையுமே ஒரு லாக் போட்டுக்குங்க. இது அதே மாதிரி தாம்மா 2. ஓகேங்களா, நெருக்கிக்கணும். இப்போ நிறைய லேடிஸ் வந்து சொல்கிறாங்க கேப் வருதுங்க, அந்த கேப் இல்லாமல் நான் எப்படி போட தெரியலன்னா, இப்போ பூ கட்டுற மாதிரி தாம்மா. இது பூ நம்ம எப்படி கட்டுவோம், முதல் பூவை எடுத்து கட்டணுன்னா 2வது பூ கட்டுறவோ அது எப்படி நெருக்குவோம், அதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள், இப்போ கேப் வருதுன்னா இந்த ஊசியில் இந்த நிறமை நல்லா இழுத்துட்டேன். இதை கரெக்டாக அந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு இந்த நீடில் பாருங்கள் நல்லா இறுக்கி வச்சு தள்ளுறேன். அதாவது அந்த பீடை தள்ளுற பின்னாடி பக்கம் தள்ளிட்டு பக்கத்தில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க 2 தள்ளுறேன். இப்போ இங்கே இருக்குது ஊசி, இந்த ஊசியில் பின்னாடி இருக்கிறேன், கீழே இருக்கிற நூலை இருக்கணும்னா தள்ளிடுது, நெருக்கிடுது. இப்படி நெருக்கி தாம போடணும். சரிங்களா, நெருக்கி போட்டிங்கன்னா தான் அது ஃபினிஷிங் நீட்டாக வரும். இல்லைன்னா நம்ம சும்மா ஏனாதானா நம்ம போட்டு கொடுக்குற மாதிரி அர்த்தமாயிரும். நெருக்கிறது இப்படி தாம நெருக்கணும். சரிங்களா, இன்னொரு முறையில் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். நெருக்கிறது இன்னொருக்கா நல்லா இது மாதிரி எடுத்துக்குங்க. கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே வருமா, இவ்வளோ தூரம் நூல் இருக்குது. இந்த நூலில் என்ற நீடில் இருக்குது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஊசியிலிருந்து நூலை இழுத்து கொண்டு வந்துட்டுங்களா. 2 பீடு உள்ளே இறக்கிட்டு மறுக்கா நூலை கீழே இறக்கி இழுத்துன ஊசி வந்து அந்த பீடுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. அந்த பீடு வந்து பிடிச்சி அமுத்துது. ஊசி அமுத்திட்டு பக்கத்துலேயே கொண்டு வந்து நல்ல ஒரு குத்திட்டு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, இப்படித்தான் இருக்கணும். பொறுமையாக நீங்கள் செஞ்சு பாருங்க. ஒரு குருன்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க தப்பாகவும் சொல்லி கொடுத்தாங்க, தப்புன்னு சொன்னாங்க. நம்ம கரெக்டாக போட்டாலும் தப்புன்னு சொல்லுவாங்க, மறுக்காம போடுங்கம்பாங்க. தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் நாங்கள்லாம் வாங்கிட்டு எனக்கு பண்ணியே பேசி பழகிருச்சுமா. நிறைய பேர் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணிட்டு பேசுவேன். அது தப்பாக இருந்தா சாரி, ஒருமையில் எனக்கு பேச தெரியாது. அதனால நாங்கள் நேரம் சொல்லுவேன். ஒரு சில கஸ்டமர் நினச்சிக்குவாங்க நிறைய பேர் தைக்கிறதுக்கு இருக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் ஒருத்திதாம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் வீடு, உங்களோட ஆரி ஒர்க்கு கேட்குற கால் கிடையாது, மொபைல் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் போடுங்க பிரிங்க, எத்தனை தடவை வேணால் அந்த ஒர்க் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு ட்ரெயினர் ஆகி ஒரு கஸ்டமர்கிட்ட போவோம், தெளிவாக போகணும். அப்போ தான் அவங்க கேட்கக்கூடாது நம்மளுக்கு, இது ஏன் இப்படி இருக்குது, அசிங்கமாக இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரி ஒர்க் கிளாஸில் பார்த்தீங்கன்னா எது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கிற மெயின் விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். தேவையில்லாத ஸ்டிச்சிங் எதுவுமே நம்மகிட்ட இருக்காது.
இப்போ பார்த்தீங்கன்னா செயின் கல்லில் சரம் வந்து ரொம்ப தேவை. அதே மாதிரி இந்த பீடு ஒர்க்கு 1/1 ஒன்று சுகர் பீடு, ஒன்று பெரிய ஒர்க் அது தேவை. அதே மாதிரி கட் பீடு ரொம்ப தேவை. இதுவே தனியாக பீடு தேவை. தேவையானது 4 ஸ்டிச் சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு லீஃப் மாடல் சொல்லி கொடுக்க போகிறேன். கொடி மாதிரி வந்து அந்த லீஃப் எப்படி எட்ஜில் நல்லா திருப்பணுங்கிற சொல்லித்தரேன். ஓகேங்களா? இதெல்லாம் தேவைப்படுற விஷயந்தான். அதுக்கு நான் இந்த மாதிரி பீட் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? முதல்ல கொடியோட டிசைனுக்கு போட்டுருங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? அந்த லீஃப் ஃபுல்லாக அந்த கொடியோட அந்த வளைவுக்கு போட்டு முடிச்சிருங்க. அப்புறமா அது எப்படி நம்ம அதிலிருந்து எடுத்து இது கூடயே தொடர்பாக போட முடியுங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்படியும் போடலாம், இது போடவே இப்படியும் போடலாம். நான் இந்த ஈஸி மெத்தட் சொல்லித்தர்றேன், சிக்கலாக்கிக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம கொடி ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடலாம். அந்த கொடியோட வரைவு நம்ம வரைஞ்சிருக்கிறோமில்லங்க, அந்த வளைவுக்கு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்கன்னாம்மா ஃபஸ்ட்டு வந்து இந்த கொடி மாடலில் இப்போ போட்டுட்டு இப்படி போடவே இப்படி கொடியாக போயிட்டு இவங்க கூட போகலாம். அப்படி ஒரு மெத்தடும் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு கொடியோட நடுவு தண்டை போட்டுட்டு அப்புறம் லீஃப் மாதிரி தனியாக போட்டாலும் போடலாம். அது உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா? இப்போ நான் ஒன்று போட்டுட்டேன். இப்போ ரெண்டாவது நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. எடுக்கிறத எடுத்துக்கங்க. இன்னொன்று லீஃப் மாடலுக்கு வந்து சுகர் பீடு வச்சு போட்டால் ஃபினிஷிங் அழகாகவும் இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நான் இப்போ இதை வச்சு போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் இங்கேருந்து போடுற போது இங்கேருந்து தொடங்காமல் வெளியிலேருந்து இந்த பக்கம் இருந்து தொடங்கணும். இந்த பக்கம் இருந்து தொடங்கிட்டு ஒரு லாக் உள்ளே போட்டுட்டு இங்கிருந்து வர மாதிரி வரணும். அதே மாதிரி 2 பீடு கோர்க்கக்கூடாது, சிங்கிள் பீடு தான் கோர்த்துட்டு வரணும். சிங்கிள் பீடு கோர்த்திங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக ரொம்ப ரொம்ப அழகாக வரும். 2 பீடு கோர்க்காதீங்க, சிங்கிள் பீடு கோருங்க. ஒரு பீடு கோர்த்துட்டுங்களா? இந்த பீடு கோர்த்துட்டு இந்த பீடோட அடிப்பக்கமாக இப்படிப்பாங்க. அடிப்பக்கமாக இழுத்துட்டு வந்து இந்த 3 பீடு வந்துடணும். இங்கே 3 பீடு வந்ததுக்கப்புறம் இப்படி சிங்கிளாக கோர்க்கணும். இப்போது இந்த மேலே ஒரு பீடு கோர்க்குறீங்களா, அதுதான் ஷார்ப்பு. ஓகேங்களா? அந்த பீடு தான் உங்களுக்கு ஷார்ப்னஸ் வரும். இப்போது தனி பீடு இப்படி கோர்த்துட்டே வரணும். சிங்கிள் பீடு கோர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல முடிக்கிற போது இங்கே சிங்கிள் பீடு வச்சு நல்லா வெளியில் ஒரு பக்கம் கொண்டு போய் அப்புறம் உள்ளே கொண்டு வந்து ஒரு லாக் போடணும். எப்போ போடுற லாக்கும் போடலாம், நீங்கள் வந்து இந்த பீடை சுற்றி போடுற லாக்கும் போடலாம். அது உங்கள் இஷ்டம். ஆனால் என்ன போட்டாலும் நீங்கள் இப்போ நான் இந்த லாக் போட்டேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஷார்ப்னஸ். இதே சுகர் பீடில் போட்டால் இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட்டாக மாங்காய் ஷேப்பில் கொண்டு வந்துருக்குறேங்க. இந்த பக்கம் கொண்டு போய் இப்படி உள்ளே கொண்டு வந்து இப்போ உங்களுக்கு திலக ஷேப்பில் காட்டுறேன் பாருங்க. வச்சு இந்த திலக ஷேப்பு இந்த மாங்காய் ஷேப்பில் போட்டிருக்கிறேன். இந்த ஃபினிஷிங் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இப்போ சுகர் பீடு வச்சு போடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க பெரிய பீடு வச்சு போட்டால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருமெல்லாம் நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது. சுகர் எதில் போட்டால் ஃபினிஷிங் வரும்னு காட்டுறக்காக தான் நான் 2லையுமே காட்டியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாம்மா இப்போ நான் பாருங்கள் இந்த பெரிய பீடு வச்சு கோர்த்ததில் எந்த மாதிரி ஷேப்பு வந்திருக்குன்னு பாருங்கள். அதாவது ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதே சுகர் பீடு வச்சு கோர்த்ததில் எப்படி ஃபினிஷிங் இருக்குங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீஃப் லோடு இது சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த மெத்தடு. இதை வந்து இதுக்குள்ளே போட்டால் ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், வெளியிலேருந்து எடுத்துகிட்டு உள்ளே ஒரு லாக் போட்டு நல்லா இறுக்கி வச்சு ஒரு 2 பீடாகவே கொறுக்கணும். இது 2 பீடு கொறுக்கலாமா? பண்ணுற லேடிஸுக்கு பொறுமை தன்னை போல் வந்துடும். ஏன்னா நிறைய இந்த காலத்தில் வந்து யாருக்குமே பொறுமையே கிடையாது. எல்லாமே ஒரு இடத்துக்கு போகணுன்னே அந்த இடத்துல அந்த விஷயத்தை சாதிச்சிடணும்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. பொறுமை நிறைய இடத்துல கற்றுக் கொடுக்குது நம்மளுக்கு.
இப்போ மேலே வந்து கரெக்டாக கொண்டு ஷார்ப்பாக கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு வந்து இப்படி எடுத்தீங்கன்னா அந்த ஷார்ப்பாக வருங்க. இது ரெண்டு ரெண்டாக கோர்க்கலாம், தப்பு இல்லை. ஃபினிஷிங்க்கும் இந்த ஃபினிஷிங்க்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காட்டுறக்காக தான் இது போட்டுது. இதுவே சுகர் பீட்லேயே போட்டுட்டு சுகர் பீட்லேயே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக நல்லா அழகாக வரும். நீங்கள் ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து சுகர் பீட்லேயே கொடுக்குறதுக்கு இந்த பெரிய பீடில் வச்சு கொடுக்கலாம்ல, ஈஸியாக வேலை முடிஞ்சிருமான்னு. அது அவங்களுக்காக தான் இந்த மாதிரி 2 மெத்தடில் ஒரே இதில் காட்டியிருக்கேன். ஓகேங்களா?